ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு பதிவில் வாழைப்பழம் தேங்காய் வச்சு ஒரு சுவையான ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எப்படி செய்கிறது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பார்க்கலாமுங்க. செய்வதுக்கு நான் இன்றைக்கி 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி செவ்வாழை எடுத்துருக்கிறேங்க. எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நேந்திரம் பழம், பூவம்பழம், அந்த மாதிரி எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பழுத்த பழமாக நான் 2 பழம் எடுத்துருக்கிறேன். வாழைப்பழத்தை ஒரு பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப சாஃப்டாக மாவு ரெடி ஆகிடுச்சு. அரிசி மாவை விடவே இது நல்லா சாஃப்டாக இருக்குங்க வாழைப்பழம் சேர்க்கறதுனால. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு ஒரு நல்ல சாஃப்டாக இருக்கு இல்லையா. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை அப்படியே மேலே அப்ளை பண்ணிவிட்டு மாவு காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சிடலாம். மாவு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துட்டேன். தேங்காய் துருவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் துருவலையும் பொட்டுக்கடலையும் ஒரு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய் பொட்டுக்கடலை அரைப்பட்டுருச்சு இல்லையா. இதில் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு நான் துருவின வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதையும் அப்படியே ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், வெல்லம், அந்த பொட்டுக்கடலை, அந்த துருவலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், கிளறி விட்டாச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பூரணம் நல்லா ஒன்று சேர்ந்து வர்றதுக்காகத்தான் இதை அப்படியே நம்ம கிளறிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கிளறின உடனே பூரணம் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், மாவு இப்போ ஊறி ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நான் ஒரு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஒரு பார்ட் மாவை எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட்டையில் வச்சு நாம் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி மாவை தேய்ச்சாச்சு. இப்போ மெஷர்மெண்ட்டுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். வச்சுட்டு இதை ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மாவையெல்லாம் நம்ம எடுத்துடலாம்.
இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இந்த மாவு கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு நெய் தடவுன ஒரு கொழுக்கட்டை அச்சை நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த மாவை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பூரணம் வச்சுக்கிறேன். நுனியை மடிச்சு விட்டுறலாம். இதுக்கு எந்த அச்சு வேணுனாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க. இப்போ அச்சை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கொழுக்கட்டை கிடச்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை எல்லாமே நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நான் அடுப்பில் இட்லி பானை வச்சுருக்கிறேன். இட்லி பானை இன்றைக்கி நான் துணி போட்டு தாங்க வச்சுருக்கிறேன். நீங்கள் வெறும் ஹோல் இல்லாத பிளேட்டாக இருந்தால் நெய் கொஞ்சம் தடவிட்டு அதில் அப்படியே வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வேகட்டும். பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ் வெந்துருச்சு. அந்த கொழுக்கட்டை அழகாக வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் ஆறிடுச்சு, அதனால் நான் கை வச்சே எடுக்கிறேன். நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட எடுத்துடலாங்க. சாஃப்டான அந்த வாழைப்பழம் கொழுக்கட்டை பூரணம் ரொம்ப ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா? இந்த அளவுக்கு ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிடலாம். பார்த்தீங்களா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஒரு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி.